தமிழ்நாட்டில் தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர் திவாகர். மதுரையை சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் வீடியோக்கள் போட்டுக் கொண்டிருந்தார். அதனையடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசனில் பங்கேற்றார். அதில் பாதியிலேயே எவிக்ட் செய்யப்பட்டார். அடுத்ததாக விஜய் டிவியின் குக் வித் கோமாளியில் பங்கேற்றார். அப்போது ஏற்பட்ட மோதலில் தன்னை கானா வினோத், புகழ், மாகாபா ஆனந்த் ஆகியோர் தாக்கிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். மதுரையை சேர்ந்த பிசியோதெரபிஸ்ட் திவாகர் கஜினி சூர்யா போல் தர்பூசணியை வைத்துக்கொண்டு வீடியோ வெளியிட்டார். அது வைரல் ஆனதை அடுத்து தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றினார். அந்த வீடியோக்கள் எல்லாம் ரசிக்கும்படி இருக்காது என்பது வேறு கதை. ஆனால் தொடர்ச்சியாக சென்சேஷன் ஆனதால் தமிழ்நாட்டில் புகழடைந்தார். அதனைத் தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசனில் போட்டியாளராக பங்கேற்றார். அங்கே சென்றும் வழக்கம் போல் தனது நடவடிக்கைகளால் மற்றவர்களை இரிட்டேட் செய்தார். மேலும் டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷிடம் அவர் வழிந்த விதத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லை. இதுவே வெளியே மட்டும் இப்படி ஒருவர் செய்திருந்தால் நடப்பதே வேறு என்று திவ்யாவே காண்டாகும் அளவுக்கு நிலைமை சென்றது. அது மட்டுமின்றி அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து விஜய் சேதுபதியும் வீட்டில் இருந்த போட்டியாளர்களும் அவரை எவ்வளவோ எச்சரித்து பார்த்தார்கள், அன்போடு சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அவர் செயற்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை. பிறகு பாதியிலே எவிக்ட் செய்யப்பட்டார். சூழல் இப்படி இருக்க குக் வித் கோமாளியின் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்றார். அப்போது கானா வினோத், புகழ், மாகாபா ஆனந்த் ஆகியோர் தன்னை தாக்கியதாகவும் அதிலும் ஆனந்த் இரும்பு ராடினை வைத்து தாக்கியதாகவும் தனக்கு காலில் காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லி சென்னை நஸ்ரேத்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் கானா வினோத், புகழ் ஆகியோரை காவல் நிலையத்துக்கு வந்ததாகவும் மாகாபா ஆனந்த் வரவில்லை என்றும் தெரிகிறது. இதனையடுத்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் பிரபா என்ற ஒருவரிடம் நடந்த பிரச்சனை குறித்து போனில் பேசிய ஆடியோ வெளியாகி இருக்கிறது. அதில் பேசிய திவாகர், நான் வளர்ந்து வருவது புகழ் உள்ளிட்ட யாருக்கும் பிடிக்கவில்லை. இத்தனைக்கும் புகழுக்கும் எனக்கும் நட்பும் இல்லை, பகையும் இல்லை. குக் வித் கோமாளிக்கு நான் சென்றதிலிருந்தே புகழ் என்னிடம் பேசவில்லை. அவர் எப்போதும் ஒரு ஜிம் பாயை கூடவே வைத்திருக்கிறார். ஷூட்டிங் போய் கொண்டிருந்த போது கானா வினோத் என்னை உருவகேலி செய்தார். நான் பொறுத்துதான் போவேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய குடும்பத்தை பற்றி தவறாக பேசினார். அதனால் கோபமாகி மீண்டும் நான் திட்டினேன். அப்போது கானா வினோத், புகழ் மற்றும் அந்த ஜிம்பாய் என்னை தாக்கினார்கள். கீழே அமர்ந்திருந்த மாகாபா ஆனந்துக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அவர் மது போதையில் இருந்து கொண்டு இரும்பு ராடை தூக்கி போட்டார். அதனால் எனது காலில் காயம் ஏற்பட்டு விட்டது. அவர் சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் சீனியர் ஆங்கர். ஆனால் அறிவு என்பதே கிடையாது. டீ குடிப்பது போல் மது குடிக்கிறார். இந்த பிரச்சனையை தடுப்பதற்காக வந்த அறந்தாங்கி நிஷா, சுனிதா உள்ளிட்டோருக்கும் அடி விழுந்தது என்றார். இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.